இன்றைய முக்கிய செய்திகள். 30 லட்சம் தமிழர்கள் ஒரே ஒரு வாக்குக்காக. தமிழக அரசியலில் பெருந்திருப்பம். வெளிநாட்டு வாழ் தமிழர்களின் வாக்கு புரட்சி. இது வெறும் தேர்தல் அல்ல. டிவிகே ஒரு தலைமுறைக்கான மாற்றம். மாற்றத்தை நோக்கி பயணம். குறிப்பாக நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மலேசியா, துபாய், கத்தார், ஜெர்மனி மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்து இளைஞர்கள் பெரும் திரளாக வர தொடங்கியுள்ளனர். இது வெறும் தேர்தல் அல்ல, ஒரு தலைமுறைக்கான மாற்றம் என்ற முழக்கத்தோடு தங்கள் சொந்த செலவில் விடுமுறை எடுத்துக்கொண்டு அவர்கள் தமிழகம் வருவது அரசியல் விமர்சகர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்த முறை வாக்கு ஒரு சாதாரண விஷயமில்லை. உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்கள் கூட தங்கள் உரிமைக்காக, தங்கள் எதிர்காலத்துக்காக இந்தியா திரும்ப வர தயாராக இருக்கிறார்கள். தமிழக அரசியலில் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒரு புதிய புரட்சி அரசியல் மாற்றம் அரங்கேறி வருகிறது. வெளிநாடுகளில் வசிக்கும் லட்சக்கணக்கான தமிழர்கள் வரும் தேர்தலில் தங்களது ஜனநாயக கடமை ஆற்ற தமிழகம் நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். உலக தமிழர்களின் எழுச்சி. தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது முதலே சமூக வலைத்தளங்களில் வேலை நிமித்தமாக வெளிநாடுகளில் இருக்கும் தமிழர்கள் சொந்த ஊருக்கு திரும்புகிறார்களா என்ற கேள்வி பரவலாக எழுந்தது. அதற்கு விடையளிக்கும் விதமாக தற்போது வளைகுடா நாடுகள், ஐரோப்பா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தாங்கள் தமிழகம் செல்வதற்கான விமான டிக்கெட்டுகளை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். களத்திலிருந்து வரும் தகவல். துபாயிலிருந்து வரும் ஒரு குழுவினர் கூறுகையில், நாங்கள் ஒரு குழுவாக சுமார் 300 பேர் வரை ஒரே சமயத்தில் தமிழகம் சென்று வாக்கு செலுத்த திட்டமிட்டுள்ளோம். ஏற்கனவே ஏப்ரல் முதல் வாரத்தில் இருந்து பலர் கிளம்பிவிட்டனர். விடுமுறை கிடைக்காதவர்கள் கூட கடைசி நேரத்தில் 2 நாட்களையாவது ஊருக்கு சென்று வாக்களித்துவிட்டு வர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என தெரிவித்துள்ளனர். புள்ளி விவரங்கள் மற்றும் எதிர்பார்ப்பு. பல்வேறு அமைப்புகளின் உத்தேச கணக்கின்படி சுமார் 20 லட்சம் முதல் 30 லட்சம் வரையிலான வெளிநாடு வாழ் தமிழர்கள் இந்த தேர்தல் காலத்தில் தமிழகத்துக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தமிழகத்தின் தேர்தல் முடிவுகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது. ஒரு விரல் புரட்சி. திரைப்படங்களில் மட்டுமே பார்த்து வந்த ஒரு விரல் புரட்சி தற்போது நிஜத்தில் சாத்தியமாக தொடங்கியுள்ளது. வெளிநாடுகளில் கை நிறைய சம்பளம் வாங்கினாலும் தங்கள் மண்ணின் எதிர்காலத்திற்காக தங்களுக்கு பிடித்த தலைவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இந்த தேர்தலில் பிரதிபலிக்கிறது. குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் இந்த எழுச்சி அதிகமாக காணப்படுகிறது. தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் வெளிநாடு வாழ் தமிழர்களின் இந்த வருகை ஒரு மைல்கல்லாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. வரும் தேர்தல் முடிவுகள் யாருக்கு சாதகமாக அமையும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜனநாயக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.